ஓகேவா? ஸோ எல்லாராலையும் ரொம்ப ரீசெண்டாக பேசப்படக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக இது வந்து இவங்க என்ன ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்லாம் பார்க்க போகிறது இல்லை நம்ம. ஸோ இது ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெயினாக இப்போ எதுக்கு வந்து இது அதிகபட்சம் பெருசாக பேசப்படுது அப்படின்னா, இதில் வந்து பெரிய பெரிய தலைகள்லாம் வந்து உள்ளே இருக்கிறதுனால வந்து பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய ஆட்கள்லாம் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறதுனால இது பெருசாக பேசப்படுது. அப்படி யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தீபிகா படுகோனே, தோனி, அஸ்னீர் குரோவர். ஓகேங்களா? அஸ்னீர் குரோவர் இவங்களாம் பேசிக்காக இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் இந்த நியூஸை வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ப்ளூ ஸ்மார்ட் அப்படிங்கிறது பெங்களூர் பேஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி தான். கேப் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய கம்பெனி தான். ஓகேங்களா? செபி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? யார் கோ ஃபவுண்டர் அன்மோல் சிங் ஜக்கி அப்படிங்கிற அவர்கிட்ட வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய பெருசாக ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? பெருசாக ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. இங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு, நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. பட் அது என்ன, நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தேவையில்ல. ஸோ இப்போ ரெண்டு விஷயம் மெயினாக சொல்லிடுவோம். தோனி அப்படிங்கிற ஒருத்தர் உள்ள இருக்கிறாரு, நம்ம தமிழில் இருக்கிறாரு. வேறு தீபிகா படுகோனே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்ட்ரஸ் சரி, ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படி எப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஜக்கி பிரதர்ஸ் ஓன் ஆல்மோஸ்ட் 33% ஆஃப் த ஸ்டேக். ஓகே, கம்பெனியில் அண்ட் பிபி வெஞ்சர் அண்ட் இன்வெஸ்டர் சீரிஸ். ஓகேங்களா? இந்த வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பழைய வீடியோவில் பார்த்துருப்போம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஒரு 14% ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 25 மில்லியன் சீரிஸ். ஓகேவா? ஸோ பண்ணியிருக்காங்க. ஸோ டோனி அண்ட் தீபிகா ஃபேமிலி, ஓகேவா, இவங்க வந்து பேசிக்காக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த விதமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த நியூஸை நீங்கள் எங்கே போட்டாலும் நார்மலாக ஜென்சல் இன்ஜினியரிங் அப்படின்னு போட்டாலே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 24 மில்லியன். ஓகேங்களா? 24 மில்லியன் ப்ரீ சீரியஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க தோனிஸ் ஃபேமிலி. ஓகேங்களா? தோனி மட்டும் இண்டிவிஜுவலாக கிடையாது, அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்த்து 24 மில்லியன் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வருது. $24 மில்லியன் பெரிய அமௌண்ட் தான். கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா. இல்லை 200 கோடி ரூபா. ஸோ இதில் ரெண்டு பேரை பார்த்துட்டோம். இன்னொருத்தர் இருக்காரு அப்படி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அவரே போட்டிருப்பாரு. ஆஸ்னீர் குரோவர். கரெக்டா? இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாரத் பே அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? பாரத் பே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். லைக் ஃபோன்பே, கூகுள் பே மாதிரி பாரத் பே, அது பாரத் ஸ்கேனர் அப்படின்ட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணவர். அவருடைய அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் தான் வந்து இவர். பட் பேசிக்காக நம்ம எதுக்கு இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷயம் இருக்குது. ஓகேங்களா? வருவோம், பொறுமையாக வரும். விஷயம் இருக்குது. இப்போ இவர் தான் வந்து இதோட ஃபவுண்டரு. ஸோ இதில் வந்து இந்த பிஸ்னஸ் டுடேல வந்து இதை வந்து போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, ஐ டென்ட் சி எனி ஹெட்லைன் சேயிங் ஃபண்ட்ஸ் டைவர்டட் டு ராஜீவ் சிங்ஸ் டிஎல்எஃப் ஆர் ரத்தன் டாட்டாஸ் டைட்டான். ஓகேவா? இந்தியா பிஸ்னஸ் ஜெர்னலிஸ்ட் ஆர் த worst ஆஃப் த லாட் அண்ட் பேசிக்கலி அன்பாத் moneycontrol.com எக்கனாமிக் டைம்ஸையும் வந்து டேக் பண்ணியே இந்த ட்வீட் போட்டிருக்காரு. குஷ்பி ஹெட்லைன்ஸ் பண்ணாதோ வியூஸ்க்கு இல்லையே. ஓகேவா? ஸோ அதாவது வியூஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்தியன் ஜெர்னலிசம் இஸ் ரியலி அவுட் ஆஃப் ஐடியா and seems to be their only business even when they have unfairly failed multiple times before with me. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிறைய டைம் அவர் என்கிட்டே நிறைய இந்த மீடியாஸ்லாம் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க, என்னை பற்றி தப்பாக எழுதி ஃபெயில் ஆகிருக்காங்க. ஆனால் வந்து ரொம்ப ஆக்சுவலாக நார்மலாக ஒரு சோஷியல் மீடியாவே தப்பான விஷயங்கள்லாம் நிறைய பரப்புறாங்க. பட் அவங்க பெரிய மீடியா. பட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கோ. ரெண்டு பக்கம் இருந்து பார்ப்போம். ஸோ ட்ராக்கிங் மை கம்பெனி நேம் இஸ் ஜென்சல். ஓகேங்களா? ஜென்சல் ஆர் ப்ளூ ஸ்மார்ட். ஸோ இஸ் ரேதர் ஷேம்ஃபுல் அண்ட் சீப் ஜெர்னலிசம் அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது என் பேரையும் என் கம்பெனி பேரையும் இதுக்குள்ளே இழுத்து விடுறது வந்து ரொம்ப சீப்பு. இன்ஃபேக்ட் ஐ எம் த விக்டிம் ஆஃப் த கரண்ட் சினாரியோ ஹேவிங் பர்சனலி இன்வெஸ்டட் 1.5 crore இன் ப்ளூ ஸ்மார்ட். ஓகே, இவர் வந்து பர்சனலாக வந்து 1.5 crore rupees வந்து ப்ளூ ஸ்மார்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அண்ட் 0.25 crore இன் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஐ ஹோப் த பிஸ்னஸ் அண்ட் கம்பெனி கேன் சர்வைவ் த கரண்ட் வித்தியாசோ அண்ட் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு ஒரு போட்டிருக்காரு. நான் இதை வந்து பெருசாலாம் எடுக்கலை. பட் ஆக்சுவலாக வந்து இவர் யாருன்னு எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ நான் பார்க்கும்போது நார்மலாக பார்க்கும்போது எனக்கு தெரியலை. ஆனால் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு சில பேசிக்காக ஏதாவது நடந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணி பார்ப்பேன், நடந்திருக்கா அப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்ப்பேன்.
அதை பார்க்கலாம் என்னன்னு. ஸோ இதுல மெயினா நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த இருக்கு ஓகேவா. பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் ஹெல்த் 37.4 ஸ்டேக் ஓகேவா ஆன் ஜென்சல் இன்ஜினியரிங். 37% வந்து ஜென்சல் இன்ஜினியரிங் வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது ரீட்டைலர்ஸ் ஓகே. பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ்னா ரீட்டைலர்ஸ் வந்து இது பண்றாங்க. கம்பெனி ஹேட் டெலிவர்ட் ஓகே 68% ரிட்டர்ன்ஸ் ஓகே ஆஃப்டர் இட்ஸ் மெயின் போர்ட் லிஸ்டிங். Q3 ரிசல்ட்ல 68% ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபண்டமெண்டலா இருந்தாலும் பேசிக்கா இப்ப இப்ப இங்க ஒரு சில பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, P/E ரேஷியோ பாருங்க, பேலன்ஸ் ஷீட் பாருங்க, Q3 ரிசல்ட் பாருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே கிடையாது, நாங்க பண்றது தாண்டா அப்படின்னு தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு ஜென்சல் இன்ஜினியரிங். ஸோ அப்போ இதெல்லாம் நீங்க பண்றது வந்து உங்களை வந்து குழப்பறதுக்கான ஒரு ஐடியா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் இது பண்ணாதீங்க நான் சொல்லலை, பட் இதெல்லாம் பண்ணுங்க. இதையும் பண்ணிட்டு ஒரு சில ஃபேக்டர்ஸையும் யோசிங்க. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, அந்த ஃபேக்டர்ஸையும் யோசிங்க. ஏதோ ஒருத்தர் சோசியல் மீடியாவில் ஒருத்தர் சொல்றாரு, இல்லை ஒருத்தர் சொல்றாங்க, இல்லை நானே சொல்றேன் அப்படின்ட்டு டேரக்டா போய் வாங்கலாம் செய்யாதீங்க. அது எதனால வாங்கணும், எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ற வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து தப்பிக்க முடியாது. ஸோ இப்போ இந்த மெயினா நோட் பண்ணக்கூடியது வந்து 37.4 ஸ்டேக். இப்போ நம்ம மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வியாதின்னு நான் சொல்ல மாட்டேன், மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கு. என்ன இருக்கு தெரியுமா? மறந்துடுவாங்க. ஸோ நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாளைக்கு மறந்துடுவாங்க, நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அடுத்த நாள் மறந்துடுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போன மார்க்கெட்டே சொல்றோம் அப்படின்னா 2008 ஸ்கேமை மறக்க 92 கரெக்டா, ஸ்கேம் 92 மறக்க அதுக்கு அடுத்தது, இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள். இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம். பட் நம்ம கான்செப்டுக்கு வருவோம், என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. இவர் ஆஷிஸ் குரோவருக்கு வரும் ஓகேங்களா, ஆஷ்னீர் குரோவரா அவருக்கு வரும். பாரத் இவர் தான் ஃபவுண்டர்னு போட்டிருக்காங்க. ஆனா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஒரு நிமிஷம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாரத் பேயை வந்து எங்க எங்க விடுறாரு, மொத்த ஸ்டேக்கையும் வாங்கிட்டு செப்டம்பர் 30, 2024 வந்து விடுறாரு. இது அதெல்லாம் இல்லை. இப்போ நான் வந்து காமிக்கிறேன் அப்படின்னா மின்ட்ல உள்ள நியூஸ் தான் ஓகேங்களா. ஸோ டு விட்ரா ஆல் பிளே கேம் ஆஃப்டர் ஹீச் ரீச் த செட்டில்மெண்ட் வித் பாரத் பே ஓகே, செட்டில்மெண்ட் வாங்கிடுறாங்க. ஸோ இதுவுமே இதில் இப்போ இன்னும் கொஞ்சம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய மிஸ்லீடிங் ஃபண்ட்ஸு, அதனால நான் வந்து விடுறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் போட்டிருக்காங்க. ஆனால் அவர் ஏதாவது ஜெர்னலிசம் தப்புன்னு சொல்கிறாரு, என்ன கதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ அதுக்குள்ளலாம் போக வேண்டாம். பட் மிஸ்லீடிங் ஃபண்ட்ஸ், அதனால தான் வந்து இந்த மாதிரி நான் பாரத் பே விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது. அதை இன்னும் உட்காந்து நம்ம தேடணும்னா தேடலாம் ஓகேவா. ஸோ இவரே கைப்பட இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா இவரே கைப்பட எழுதின ஒரு லெட்டர் இருக்கு. அதாவது ஓலா ஊபரை பீட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக திங்க் பண்ணி ஓலா ஊபரை பீட் பண்ணுற அளவுக்கு கொலாபரேட் பண்ணிக்கலாம். அதாவது யூசஸ் டு கொலாபரேட் ஓகே, அவங்க தெரியும் நினைக்கிறேன், யூசஸ் டு கொலாபரேட் வித் ஹிம் டு பீட் ஓலா ஊபர் அண்ட் தட் நோட் குட் பி ரீடர்ஸ். அந்த அவர் கைப்பட எழுதி சைன் போட்ட ஒரு நோட்டு வந்து, அதாவது இவர் எழுதி இவருக்கு கொடுத்த நோட்டு வந்து ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. இல்லை இது எடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும் எதில் கிடக்கு அப்படின்ட்டு ஓகே, எதில் கிடக்கு அப்படின்னு தெரியும். ஸோ பேசிக்காக எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் மெயினாக பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாதம் அவர் வேலையை விட்றாரு கரெக்டாக. டே கேண்டில் வச்சுருக்கேன், 2024 செப்டம்பருக்கு வந்துருங்க ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபால் இருந்திருக்கு, பட் லைக்லி டு கன்சால்டேட். பட் செப்டம்பர் பாருங்க, செப்டம்பருக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாருங்க ஓகேங்களா. செப்டம்பருக்கு அப்புறம் ஓகேங்களா, செப்டம்பருக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் தான் டமால் 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 டமால். இந்த செப்டம்பருங்கிறது மார்க்கெட்ல நோட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரிலையும் இது கனெக்ட் ஆகும். இந்த செப்டம்பர் மாதம் கனெக்ட் ஆகும். ஸோ பெரிய பெரிய ஸ்கேம்லாம் எந்த மாதத்தில் நடந்துச்சு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த ரேஞ்சை எடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. ஸோ கண்டினியூஸ் லோயர் சர்க்யூட்ஸ் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். டே கேண்டில் தான் கண்டினியூஸ் லோயர் சர்க்யூட்ஸ். ஸோ இது இப்போ நான் இது 1000 ரூபா இருக்கும்போதெல்லாம் இல்லை, 1000 ரூபா இருக்கும்போதெல்லாம் ஜென்சல் இன்ஜினியரிங் வந்து நல்லா பெருசாக மேலே போகும் அப்படி இப்படிலாம் நிறைய பேசிக்கிட்டு சோசியல் மீடியா தான் ஓகேங்களா. இதில் எடுக்கிறத இதில் ப்ளே பண்ணுற மேஜர் பார்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், யூடியூப் தான். யூடியூப்மே ஓகே, இப்போ ஒரு சில இடத்துல தப்பு சொல்ல மாட்டாங்க. இன்ஸ்டாகிராம் ஓகே, இன்ஸ்டாகிராம் இந்த இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்டாக் இங்கே இருந்தது இங்கே போயிருச்சு இல்லை, வேற இங்கே இருந்தது இவ்வளோ ஜூலைல விட்டுருக்காங்க ஓகேங்களா. 400 ரூபா இருந்தது 1500 ரூபா போயிருச்சு ஓகே, 1300 ரூபா போயிருச்சு, 1300 ரூபா வந்து 13000 ரூபா போயிடும் அப்படின்ட்டு இந்த ஒரு சில அவங்களை எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஏதோ ஒரு வாரத்துல ஃபில் இந்த பிளான் போட்டு டேஷ் போட்டுருக்காங்க இல்லை. ஒரு சில வகையில வந்து இந்த இன்ஃபுளுசர் அப்படிங்கிற பேர்ல வந்து நிறைய தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. சரி ரைட்டு. இப்போ எதுக்கு இவ்வளவு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வருவோம் ஓகே, அங்கே வரும் இந்த PY ரேஷியோ, PY/B ரேஷியோ செக் பண்ணுங்க, இந்த டிவிடெண்ட் ஈல்ட் செக் பண்ணுங்க, இந்த இது இப்படி செக் பண்ணுங்க, லாங் டர்மா பண்ணுங்க, லாங் டர்மா பண்ற அப்படிங்கிற மக்களுக்கு வரும் ஓகேங்களா. வாங்க கான்செப்ட் வாங்க. இப்போ செக்டரோட PY வந்து 33% இருக்கு, PY ரேஷியோல இது கம்மி.
குட், பிரைஸ் அட்ராக்டிவ், கரெக்டா? பிரைஸ் அட்ராக்டிவ், growth குட், குவாலிட்டி குட், மேனேஜ்மெண்ட் குட். ஓகேவா? பிபிபி ரேஷியோ செக்டர், இதே சேம் செக்டர்ல பிபிபி ரேஷியோ 2.59 இருக்கு. ஆனா இங்க 0.58 தான் இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு கிடையாது. டிவிடெண்ட் ஈல்டு பேசிக்கா ஒரு சில ஸ்டாக்ல டிவிடெண்ட் ஈல்டு இருக்காது. இப்போ இதே நீங்க சேம் டைம்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாடா இந்த பிஒஇ பிபிபி ரேஷியோ எடுத்து நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருப்போம். என் சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் ஓகேவா இன்ட்ராடே பேசிஸ் அந்த டேட்டா வச்சு போட்டது தவிர மற்ற எல்லா வீடியோ தமிழில் இருக்கிற எல்லா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். பட் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ஃபுல்லா பார்க்கலாம், நான் ஒன்றும் பண்ண முடியாது. இங்க இங்க உங்க ஒரு கூட்டம் இருக்கு, இதெல்லாம் குட்டா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி மேல போயிடும், சூப்பரா இருக்கும், லாங் டர்மா இருக்கும் அப்படின்னா இந்த லாங் டர்ம் பாத்துங்க. உங்க லாங் டர்ம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. லாங் டர்ம்ல இல்ல ஒரு வருஷத்துல சோழி முடிச்சு, இப்போ லாங் டர்ம்னா அடுத்த 5 வருஷத்துல 99 ரூபாய் திருப்பி 1000 ரூபாய் வந்துடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தெரியாது. வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணுங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட் விஷயம், இதை வச்சு இங்க நடக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதை வச்சு இங்க நடக்கல அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது விஷயம் பாருங்க, ரீட்டைலர்ஸ். நம்ம கான்செப்ட் வரும், ரீட்டைலர்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக்காக டிசம்பரில் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். டிசம்பரில் 33%, அடுத்து 34%, 35%, 35%. ஓகேங்களா? ரீட்டைலர்ஸ் வந்து பெருசாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்காங்க. இது வந்து ஒரு தப்பான ஒரு குறியீடு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பேசிக்காக ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா, இப்போ என்கிட்ட ட்ரேட் டெஸ்டிங் ஒரு கம்பெனி இருக்குது. இப்போ இதில் வந்து நான் வந்து 33%, ஓகே 34% நான் ஹோல்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என் நண்பர் வந்து ஒரு 33% ஹோல்ட் பண்றாரு அப்படின்னா, இப்போ நான் ஓனர், அவர் ஓனர். ஓகே, மீதி இருக்கிற பர்சன்டேஜை வந்து ரீட்டைலர்ஸே ஹோல்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆச்சு? 33 66 வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 66 67 ஆச்சு. ஓகே, மீதி இருக்கிற 33, ஓகேங்களா? 33 ரீட்டைலர்ஸ் ஹோல்ட் பண்றாங்க. அதாவது யாரும் பப்ளிக் ஹோல்ட் பண்றாங்க. அப்படி பார்த்தா அவங்க தானே ஓனரா வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? இல்லை நான் ஒரு 31%, என் ஃப்ரெண்ட் ஒரு 31%, மீதி 36%, 38% கால்குலேட் பண்ணிக்க, தப்பா இருந்தா எடுத்துக்காதீங்க. 38% வந்து ரீட்டைலர்ஸ் ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னா, அப்ப ஆக்சுவலா ரீட்டைலர்ஸ் தானே ஓனரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஏன் கிடையாது அப்படின்னா, இப்ப நான் ஒரு ரீட்டைலர், இப்போ ஒரு 10 பேர் ஒரு ரீட்டைலர், இந்த 10 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஆந்திரால இருப்பாரு, ஒருத்தர் கேரளா இருப்பாரு, ஒருத்தர் கர்நாடகா இருப்பாரு, கரெக்டா? ஒருத்தர் பையும் பாரு, ஒருத்தர் செல்லும் பாரு. இப்போ இந்த ரீட்டைலர் ஒருத்தமே கிடையாது. அப்ப இப்போ ஓனரா செலக்ட் பண்ணா இதுல இருந்து யாராவது ஒருத்தரா செலக்ட் பண்ணுவீங்க கிடையாது. இன்னொருத்தர் வருவாரு, நானும் தான் 3% வச்சிருக்கேன், நானும் தான் 4% வச்சிருக்கேன் அப்படின்னு வருவாரு. அப்போ இப்ப இந்த ரீட்டைலர்ஸ்ங்கிறவங்க வந்து இங்க மேஜர் பார்ட்ஸா பிளே பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. இப்ப இங்க இவ்வளவு அடி விழுந்துக்குது, சரியா? இவ்வளவு அடி விழுந்துக்குது, போட்டு குத்தி வச்சுக்கிறாங்க. ஓகேவா? அதான் யாருக்கு விழுந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ரீட்டைலர்ஸ்க்கு விழுந்திருக்கும். ஓகேவா? பேசிக்கா இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரீட்டைலர்ஸ் ட்ராப் அப்படின்னு காலங்காலமா சொல்லப்படுது. இதனாலதான் இது சூதாட்டம் கீதாட்டம் அப்படி ஒரு சில கூட்டங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அவருக்கு கதைகள்லாம் வராண்டாங்கலாம் தூக்கி தூர போடுங்க, தேவைப்படாது. ஓகேவா? பட் எந்த ஸ்டாக்ல இது நடக்கு அப்ப கண்டினியூஸா பாத்தீங்க அப்படின்னா, எந்த ஸ்டாக்ல இது நடக்கு அப்படின்னா அதிகமா ரீட்டைலர்ஸ் எங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் வச்சு முடிச்சு விடுறாங்க. ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நாட்கோ ஃபார்மா, ஓகே நாட்கோ ஃபார்மா இங்கேயுமே பாருங்க ரீட்டைலர்ஸ் பர்சன்டேஜ் பாருங்க. சும்மா குட்டாமவே எடுத்த அந்த நாட்கோ ஃபார்மா யாரு ப்ரொமோட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோவை போட்டேன், அது வேற விஷயம். இங்கேயுமே பாருங்க, ஸோ 26%, 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு நாட்கோ ஃபார்மா. ஸோ கேட்டா இப்போ இந்த ரேஞ்சில் வாங்க சொன்னோம், அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஒருத்தர் பேசிக்கிறது, அவர் யாரெல்லாம் வர வேண்டாம். ஓகேவா? ஸோ எடுத்து பாருங்க. ஓகே, எடுத்து பாருங்க 2024-25 என்ன இருந்துச்சு. ஓகேங்களா? ரீட்டைலர்ஸ் பாருங்க, ரீட்டைலர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. 25% வந்து 26%, 23-24 என்ன இருந்துச்சு, ப்ரொமோட்டர் ஸ்டேக் ஹோல்டிங் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ எல்லா ரெக்கார்டுமே எல்லா இடத்துலையும் அவைலபிளா இருக்கு. ஸோ இங்கேயுமே போட்டு வெளுத்து விட்டுருப்பாங்க. ஓகே, எங்க இருந்த ஸ்டாக்கு டெய்லி பேசிஸ்ல வச்சுக்கிறேன். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 1500 ரூபாயில இருந்த ஸ்டாக்கு. ஓகே, 1500 ரூபா, அதே தான் அங்க இருந்துச்சோ அதே தான், 1600 ரூபாயில இருந்த ஸ்டாக்கு. ஆல்மோஸ்ட் 50% கயா. ஓகே, 50% கயா. இப்போ இதுல இன்னொரு மெயின் மேட்டர் பாத்தீங்க அப்படின்னா, there won't be any option. ஓகேவா? ஆப்ஷன் ட்ரேடிங் அவைலபிள் கிடையாது. ஓகேங்களா? எதுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் அவைலபிள் கிடையாது? அப்படி ஆப்ஷன் ஒரு இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஹெச் பண்ணிட்டு போயிருவீங்க. ஸோ ஆப்ஷன் இல்லாத ஸ்டாக்ல உள்ள ரிஸ்கை நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்ததே வந்து, இந்த ஆப்ஷன் வந்து ட்ரேடிங்காக கொடுக்கல, ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஒருவேளை இது ஆப்ஷன் இருந்துருந்துச்சு அப்படின்னா, இதுல ஒருவேளை 1600 ரூபாய் வாங்கினு வச்சுக்கோமே, 1600 ரூபாய் நான் வாங்கினேன். ஒருவேளை இதுல ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிருப்பேன், அப் டு 3 months வந்து எனக்கு ஃபியூச்சர் இருந்திருக்கும். கரெக்டா? அப் டு 3 months ஃபியூச்சர் இருந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ஷன் மந்த்லி எக்ஸ்பயர்ல ஆப்ஷன் அவைலபிளா இருந்திருக்கும். அந்த மாசத்துக்கு ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து உட்காந்துருப்பேன். கரெக்டா? இப்போ இது அந்த மாசம், ஓகே, இப்போ அக்டோபர் மாசம் வச்சுங்களா, இப்போ எங்க இது
இதுவுமே செப்டம்பர் தானா? சூப்பர். டிசம்பரா? எதுல நடந்துச்சு? இதுவுமே செப்டம்பர் தான். ஓகேங்களா? இப்ப வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தெளிவா நடந்த விஷயம் தான். ஓகே, இதுவுமே செப்டம்பர் தான். கனெக்ட் பண்ண விஷயம்லாம் கிடையாது. இதுவும் செப்டம்பர் தான். செப்டம்பர் ரொம்ப முக்கியமான மந்த் அப்படிங்கிறதுல ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கங்க. 2வது இன்ஃபர்மேஷனுக்கு வருவோம். ஓகேங்களா? இப்ப அக்டோபர்ல இப்ப என்ன ஆயிருச்சு? அக்டோபர் மந்த் எண்ட்ல என்ன ஆயிருச்சு? கிட்டத்தட்ட இது 1300 1400 ஒரு 100 பாயிண்ட் இறங்கிருச்சு. ஓகே, 100 பாயிண்ட் இறங்கிருச்சு. அப்ப நான் ஒரு 100 பிரீமியம்ங்கிறத சம்பாதிச்சிருப்பேன். ஒரு பிரீமியம்ங்கிறது வந்து ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. 100 பிரீமியம்ங்கிறது எனக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்கும். கரெக்டா? 1000 ரூபாய் கிடைச்சிருக்கும். பட் எனக்கு இங்க எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும்? 1500 லாஸ் ஆயிருக்கும். பட் ஓவரால் லாஸ் எனக்கு 500 ரூபாய் இருந்திருக்கும். அதே மாதிரி அடுத்த மாசம், அதே மாதிரி அடுத்த மாசம், அதே மாதிரி அடுத்த மாசம் அப்படின்ட்டு மாசம் மாசம் நான் ஹெச் பண்ணிட்டே வரேன். இப்படி ஹெச் பண்ணிட்டு வரும்போது இது எங்க வந்துருது? 800 வரைக்கும் வந்துருது. நான் மாசம் மாசம் 100 பாயிண்ட் கவர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 800 வரைக்கும் வந்துருது. அப்போ அந்த ஆப்ஷனால ஹெச் பண்ணிட்டு வரும்போது என்னோட ரிஸ்க்குங்கிறது கம்மியாகுது. கரெக்ட்டுங்களா? நீங்க நீங்க பிஆர் சுந்தர் வீடியோ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அதாவது பிஆர்எஸ் மார்க்கெட்ல போட்டிருப்பாரு. ஆக்சுவலா அவரை மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாரு. எனக்கு நிஃப்டி 0 ஆனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் ஹெச்சிங் வச்சிருக்கேன் அப்படின்னு போட்டிருப்பாரு. அப்போ இப்போ ஒரு ஸ்டாக் 0வே ஆனாலும் அங்க ஹெச் பண்ணும்போது அந்த ஹெட்ஜிங்கிறது வந்து உங்களுடைய கேபிட்டல் லைக் இன்சூரன்ஸ் மாதிரி ஒர்க் ஆகும். ஆப்ஷன் இஸ் ஹெட்ஜிங் பர்பஸ் அப்படின்னா அந்த ஹெட்ஜிங்கிறது இன்சூரன்ஸ் மாதிரி தான். ஓகே, அந்த ஹெட்ஜிங்கோட கான்செப்ட் நிறைய பேருக்கு புரியல. இப்ப மெயினா அந்த விஷயம் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். பட் பேசுறோம் அப்படின்னா அவேர்னஸா பேசுறோம்னு சொல்லிட்டோம். அதுக்காக தான் பேசுறோம். அப்ப இந்த ஹெட்ஜிங்கை நீங்க கத்துக்கங்க. ஆஸ் அ இன்வெஸ்டரா இருந்தாலும் நீங்க கத்துக்கணும். ஹெட்ஜிங்கிறது கண்டிப்பா கத்துக்கக்கூடிய விஷயம். இந்த ஆப்ஷன் இல்லாத ஸ்டாக்கை வந்து பண்றதை அவாய்ட் பண்ணிருங்க. இப்போ ஆப்ஷன் இல்லாத இப்ப நீங்க ட்ரெண்ட் இப்ப இதே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நான் ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சில ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதையுமே காமிச்சிடுறேன். ஓகேங்களா? இதையுமே காமிச்சிடுறேன். ஸோ இதுலயுமே ரீட்டைலர் பார்த்துட்டீங்க இல்லையா? இதுலயுமே இப்போ ரீட்டைலர் பார்த்துட்டீங்க. ஒரு சில ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ். ஓகே, எல்லாத்துக்குமே தெரியும் அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் என்ன அப்படின்னு. டிமார்ட் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இவரோட கதையெல்லாம் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இவரெல்லாம் ஹர்ஷத் மேத்தா காலத்துல உள்ளவர் தான். ஓகே, ஸோ இதுவே 8% எனக்கு பெருசா தெரியல. ஓகே, 8% எனக்கு பெருசா தெரியல. இங்க ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு. இப்ப இதே மாதிரி ஓகே, இப்ப ஒரு தூக்கி தூர போட்டுரும், தேவைப்படாது. ஓகேயா? ஸோ பிரெயின் பி சொல்யூஷன் லிமிடெட். கரெக்டா? பிரெயின் பி சொல்யூஷன் லிமிடெட். இது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கிரை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அவங்க தான் இந்த ஃபர்ஸ்ட் கிரை. இந்த குழந்தைகளுக்கு வாங்குற இங்க வர ஆப்ஷன் இல்ல. பார்க்காமலே சொல்லிடலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் ஹோல்டிங் அதிகமாக தான் இருக்கும். பார்க்காமலே நீங்க சொல்லிடலாம். பெரிய மேட்டர்லாம் கிடையாது. இங்க வர இதெல்லாம் என்னத்த சொல்ல? இதெல்லாம் எங்க போய் சொல்ல? எங்கேயுமே அடிச்சு விட்டுருப்பாங்கன்னு நான் சொல்றேன். நான் எனக்கு பாருங்க, இப்ப எடுத்து பாருங்க. நார்மலா இந்த மாதிரி ஸ்டாக் நீங்க தேடுங்க. இப்ப நிறைய இருக்கு, நீங்க தேடுங்க. பாருங்க, கேட்கவே வேணாம். கேட்கவே வேணாம். செப்டம்பர் எடுத்துக்கங்க. இந்த செப்டம்பர் 700 ரூபாயில இருந்த ஸ்டாக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? செப்டம்பர் அக்டோபர். ஓகேங்களா? செப்டம்பர் அக்டோபர் செப்டம்பர்ல உள்ளேயே வந்திருக்காங்களா தலைவங்க. அதாவது ஐபிஓவே இப்பதான் இப்போ போன வருஷம் தான் விட்டுருக்காங்க. 600 ரூபாய் 700 ரூபாய் விட்ட ஐபிஓ 300 கிட்டத்தட்ட அங்கே 50% காலி. 50% காலி. இதுல ட்ராப் எல்லாம் இந்த சின்ன சின்ன கேண்டில் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் ரீட்டைலர்ஸோட கேண்டில். பார்த்தாலே சொல்லலாம். இப்ப இந்த மாதிரி கேண்டெல்லாம் பேசிக்கா இன்ஸ்டிடியூஷன் ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்னும் இப்போ இது கீழே விழுந்துட்டு தான் இருக்கு. இப்போ நான் ஜென்ஷன்ல இப்போ இப்போ இங்க நடந்தாலும் கேட்கறதுக்கு இல்லை. எனக்கு தெரியல. ஓகே, ஆனா 74% ரீட்டைலர். ஓகே, 74% ரீட்டைலர். ஜென்ஷனோட அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஜென்ஷனோட அதிகமா இருக்கு. இதே மாதிரி ஓகே, இதே மாதிரி வி மார்ட் ரீட்டைல். ஓகேங்களா? விஷால் மார்ட் அதானே? வி மார்ட்னா விஷால் மார்ட் தானே? கரெக்ட். இல்ல வி மார்ட்னா வேற நினைக்கிறேன். விஷால் மார்ட் கிடையாது. இங்கேயுமே பாருங்க 5%. இதுவுமே பெருசா தெரியல எனக்கு. ஓகே, இதுவுமே எனக்கு பெருசா தெரியல. 5% ஓகே, 5% ஓகே. பட் இதுவுமே நீங்க சார்ட் எடுத்து செக் பண்ணிக்க, அவ்வளவு பெருசா நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். டெய்லியில வச்சுக்கோம். பட் நான் சார்ட் சின்னதா இப்போ பெருசு பண்ணி இப்போ லோடு பண்ணி அதுக்கப்புறம் நெட்டு லோட் ஆகலாம் கஷ்டமா போயிடும். ஓகேங்களா? ஓகே, பரவாயில்ல. பெருசா சொல்லலாம், பெருசாலாம் நடக்கல. ஓகே, பெருசாலாம் நடக்கல. ஸோ ஏன்னா ரீட்டைலர்ஸ் கம்மி. அது இல்லாமல் இந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய ஷேர்ஸை வந்து இதை பாருங்க. இப்போ ட்ரெண்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ட்ரெண்ட் நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ட்ரெண்ட்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே பேசிக்காக ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அப்படி நடந்தாலும் பெருசெல்லாம் இருக்காது. 26% ரீட்டைலர். ஓகே, 26% ரீட்டைலர் ஸ்டேக் இருக்கு. அதனால இது வொலட்டைலா இருந்திருக்கலாம். ஓகே, வொலட்டைலா இருந்திருக்கலாம். பட் ஆப்ஷன் இருக்கிற பட்சத்தில் நமக்கு அது பெருசா தெரியாது. ஓகேங்களா? பெருசா தெரியாது. நல்ல வொலட்டைல் தான். ஓகே, நல்ல வொலட்டைல் தான். பட் ஓகே, பரவாயில்ல. அது மாதிரி ரெட் டேப். ஓகே, ரெட் டேப் இருக்கு.
14% ஓகேங்களா. பேசிக்கா இதுவுமே கொஞ்சம் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் தான் வச்சுக்கலாம். 10% மேலே ஹையஸ்ட் பர்சன்டேஜ் தான் தேவைப்படாது. ஸோ பேசிக்கா இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, அவேர்னஸ் வீடியோ தான் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இதான் வச்சிருக்கேன், செஞ்சுக்கிறாங்க பாரு. ஓகே, 250 ரூபா 300 இருந்த ஸ்டாக்கு இல்லை 300 இருந்த ஸ்டாக்கு. பட் ஓகே, செப்டம்பர் கம்பேர் பண்ணும்போது 165 ரூபா. நான் செப்டம்பர் எதுக்கு பிடிச்சேன்னா செப்டம்பர் தான் நடந்திருக்கு. இதுவுமே 200 அந்த ஸ்டாக். இதெல்லாம் நார்மல் தான், நார்மல் தான், பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாது. பட் இந்த 30%, 35%, 70% அப்படிங்கிற ஸ்டேக் ஹோல்டிங்லாம் போகும்போது எடுத்து பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. இது மாதிரி நிறைய இருக்கு. ஷாப்பர் ஸ்டாப் லிமிடெட், ஓகே, ஷாப்பர் ஸ்டாப் லிமிடெட். ஸோ ஒருவேளை இது 5% செக் பண்ணிக்க வேண்டாம், நார்மலாகவே அவ்வளோதான் இருக்கும். V2 ரீட்டைல்ஸ், ஓகே, V2 ரீட்டைல்ஸ் என்னதான் ஃபண்டமெண்டலாக குட்டாக இருந்தாலும், ஓகேங்களா, ஃபண்டமெண்டலாக குட்டாக இருந்தாலும் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. பேசியா இந்த 37% இங்கே பார்த்துருமா, V2 ரீட்டைல்ஸில் 37%. இங்கேயுமே பெருசாலாம் ஒன்றும் தெரியல, ஓகேங்களா, பெருசாலாம் ஒன்றும் தெரியல. ஓகே, நார்மலாக தான் பண்ணியிருக்காங்க, பெருசாக தெரியல. என்னதான் ஃபண்டமெண்டலாக குட்டாக இருந்தாலும் இது P/B ரேஷியோ, பட் இதெல்லாம் பாருங்க. ஓகே, ப்ரைஸ் அட்ராக்டிவ் பட் க்ரோத் ஆவரேஜ், குவாலிட்டி ஆவரேஜ், மேனேஜ்மெண்ட் ஆவரேஜ், இதெல்லாம் என்ன கதை, என்ன எதில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ P/E ரேஷியோ, செக்டர் P/B ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது. P/B ரேஷியோமே ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் ரீட்டைலர்ஸை பாருங்க 37%, ஓகேங்களா, 37% வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி கூட பண்ணலாம், ஓகேங்களா, வெயிட் பண்ணி கூட பண்ணலாம். பட் யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த ஸ்டாக்கு நான் இதை நாட்கோ ஃபார்மா பற்றி பேசும்போதே சொல்லியிருப்பேன், ஓகேங்களா, நாட்கோ ஃபார்மா பேசும்போதே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு உதாரணமாக ஜென்சல் வந்துருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு உதாரணமாக இப்போ நாட்கோ ஃபார்மாவில் ஆல்ரெடி இந்த மாதிரி நடந்த விஷயம் திருப்பி ஜென்சலில் வந்துருச்சு. ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், அதுவுமே எனக்கு ப்ரொமோஷன் மாதிரி தான் தோணுச்சு. அவங்க பேர் சொல்லலாம் விரும்பலை, ஓகேங்களா, பேர் சொல்லலாம் விரும்பலை. சும்மா நார்மலாக வாக்கிங் போகிற மாதிரி ஆப்போசிட்டாக வந்தது அப்படின்ட்டு, ஓகேங்களா. இப்போ இன்னைக்கு தான் இப்போ நண்பர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கேயுமே வந்து தப்பான கம்பெனின்னு நான் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா, அது நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணிக்கோங்க. பட் இங்கேயுமே ரீட்டைலர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய ஸ்டாக்ஸ், ஓகே. இப்போ நான் எனக்கு இப்போ இந்த ஸ்டாக்லாம் எடுத்து நான் பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியங்கள் கிடையாது. இந்த கம்பெனியை பற்றி தப்பாகவும் பேசலை, ஓகேங்களா. பட் ஆனால் சோசியல் மீடியாஸில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு ஸ்டாக்கு இது ஒன்று, கல்யாண் ஜுவல்லர்ஸு, இல்லை கல்யாண் ஜுவல்லர்ஸ். இப்போதைக்கு பெருசாக இல்லை, ஓகேங்களா, நான் முன்னாடி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 8% கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் தான் எல்லாரும் பேசியிருப்பாங்க, அவர் என்னவோ பெருசாக பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. பட் நான் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா, பாருங்க இதில் பாருங்க 800 கிட்டத்தட்ட 500 ரூபா, ஓகேங்களா, 500 ரூபா. பட் ஸ்டில் லுக்கிங் ஓகே, பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா. ஜொமேட்டோவே காணுமே, என்னாச்சு? ஓகே, செக் பண்ணிக்கோங்க. என்னடா சொல்கிறீங்க, ஒருவேளை எனக்கு லோட் ஆகாமல் இருக்கலாம். ஜொமேட்டோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ மெயினாக சொல்ல வர விஷயங்கள் என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் கொடுக்குறாரு, அவர் கொடுக்குறாரு, இவர் கொடுக்குறாரு அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நமக்கு தேவைப்படாது. நமக்கு தேவைப்படுறது என்ன கான்செப்ட்டு, பேசிக்காக என்ன கான்செப்ட்டு, யார் என்ன கொடுத்தாலும் ஓனாக அனலைஸ் பண்ணுவேன், ஓகே. ஓகே, ஜொமேட்டோ பேர் மாற்றிட்டாங்க அதனால வரல, ஓகே. ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், என்ன விஷயம், யார் என்ன கொடுத்தாலும் நான் ஓனாக அனலைஸ் பண்ணுவேன். இந்த P/B ரேஷியோ பாருங்க, பார்க்க வேண்டாம்லாம் சொல்லலை, கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா எப்படி இருக்கு அதெல்லாம் பாருங்க. பார்த்துட்டு ஃபண்டமெண்டலோட நிறுத்திக்காம டெக்னிக்கலாகவும் ட்ரெண்ட் என்ன இருக்கு, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம். பழைய ஹிஸ்ட்ரியில் என்ன பண்ணியிருக்காங்க, சார்ட் உங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான். முன்னாடி உள்ள ஹிஸ்ட்ரியே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரிய வரும். இப்போ நீங்கள் நார்மலாக அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு, இப்படி இந்த சார்ட்டை பார்க்குறீங்க, உங்களுக்கு ரெட்டு அதிகமாக தருதா, க்ரீன் அதிகமாக தருதா, ரொம்ப எதுவுமே எனக்கு தெரிய வேண்டாம்ப்பா, எனக்கு எதுவுமே பேட்டர்னா என்ன எதுவுமே வேண்டாம். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ரெட்டு அதிகமாக தருதா, க்ரீன் அதிகமாக தருதா, அப்போ ஏற அடிச்சு விட்டு சேல் பண்ணிருக்காங்கன்னு தெரியுதா, ஈஸியாக தெரியுதா, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கா, அவ்வளோதான் விஷயம். இப்போ இதே வேற ஸ்டாக் எடுத்துக்கிறீங்க, இப்போ க்ரீனாக தெரியுது. இப்போ அப்படியே எடுத்து HDFC எடுத்து பாருங்க. அது இல்லாமல் லாங்கா யார் பிஸ்னஸ் பண்றாங்கன்னு பாருங்க. லாங்கா யார் பிஸ்னஸ் பண்றாங்களோ அவங்க தான் லாங் டர்மா போவாங்க.
ஷார்ட்டா இப்ப புதுசா வந்ததெல்லாம் புதுசா முளைச்ச காளான் புதுசா காணாம போயிடும். மலைக்கு வரும் இல்ல இந்த மாதிரி ஆக்சுவலா இதெல்லாம் படத்தோட டைலாக், என் டைலாக் கிடையாது. ஐயோ நீங்க இப்ப நானுமே புதுசா முளைச்ச காளான் தான் காணாம போயிருவேன் அப்படிலாம் கிடையாது. ஐயா ஸோ லாங் டேர்மா யாரு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பிசினஸ் லாங் டேர்மா நல்லா இருக்கும். ஷார்ட் டேர்ம்ல இன்னைக்கு போய் இப்போ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, வாங்க அவர்கிட்ட அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் எடுப்போம், இவருக்கு இதை செல் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சா காணாம போயிருவேன். கரெக்டா? இப்போ ஷார்ட் டேர்மா பண்ணணும். ஆனா இருந்தாலும் நான் ஸ்டாண்ட் பையா இருக்கேன். அந்த மாதிரி கம்பெனிஸ் எடுத்து சூஸ் பண்ணுங்க, ஓன் அனலைஸ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ மார்க்கெட் நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான விஷயம் தான். பட் அந்த ஆப்ஷன் உள்ள ஸ்டாக்காக சேர்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க, லாங் டேர்மாக பண்ணாலும் ஆப்ஷன் உள்ளதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, ஆஸ் பர் த நிஃப்டி ஹிஸ்ட்ரி, ஓகே, ஆஸ் பர் த நிஃப்டி ஹிஸ்ட்ரி எவ்ரி 2 years இட் ஹேஸ் அ பியர் மார்க்கெட். அதாவது 2 வருஷத்துக்கு ஒருக்க பியர் மார்க்கெட் நடந்திருக்கு. அந்த பியர் மார்க்கெட்டை நீங்கள் இது பண்ணணும், ஸ்டாண்ட் பை பண்ணணும். என்னதான் நீங்கள் கீப் ஆன் இன்வெஸ்டிங் இருந்தாலும் அந்த பியர் மார்க்கெட் எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. எதுக்கு சொல்ல முடியாது அப்படின்னா, பாலிங் நாய்ஃபை கையை வச்சு பிடிக்காத, அப்படி கையை வச்சு பிடிச்சா என்ன ஆகும், கையை அறுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அதாவது கீழே விழுற கத்தியை கையை வச்சு பிடிக்காத, அப்படி பிடிச்சா கையை அறுத்துக்கும், உங்க கை தான் ஆபத்து அப்படியா. ஆனா அதை கையை வச்சு பிடிக்காம நீங்க அதுல இன்சூரன்ஸ் போட்டு வச்சீங்க அப்படின்னா என்ன நடக்கும், உங்களோட கேபிட்டல் இன்சூரா இருக்கும், செக்யூர்டா இருக்கும். கரெக்டா? செக்யூர்டா இருக்கும். அப்ப அதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் ஆப்ஷனு. அப்ப இந்த ஆப்ஷனோட வேல்யூவை நீங்க புரிஞ்சுக்கங்க, இந்த ஆப்ஷன்னா என்னன்னு கத்துக்கங்க. அப்படி கத்துக்கிட்டு கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன்ல ஸ்டாக்கை யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா அது தேவைப்படாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஓன் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோ. ஸோ இதை பத்தி இன்னும் டீப்பா பேசணும், இந்த இவங்களை எப்படிலாம் பண்ணாங்க, என்ன மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏதாவது டீட்டெயில் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். பார்க்கலாம்.